Welcome to Saranthambi Tech channel. Today's topic is basic InShot app best banner photo editing. For the full video, keep watching friends. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியை ஓப்பன் பண்ணால் ஒரு பேனர் வரும். அந்த பேனர் பார்த்தீங்கன்னா கட்டாயம் எல்லார் சேனல்கள்லேயும் கண்டிப்பான முறையில் ஒரு பேனர் வைக்கணும். கண்டிப்பாக உங்களோட சேனல் லோகோ போட்டு உங்களோட ஃபோட்டோவை போட்டோ இல்லை உங்களோட சேனல் பேரை போட்டோ கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒரு பேனர் வைக்கணும். இது யூடியூப்போட ரூல்ஸ். இது பார்த்துக்கோங்க. அந்த பேனர் எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அந்த பேனர் ரெடி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப் இருக்குது. நம்ம எல்லாருமே இப்போ யூடியூபர் 100% பேர் இன்ஸ்டாட் யூஸ் பண்ணுறீங்க. அந்த இன்ஸ்டாட் மூலிமா அந்த பேனர் எப்படி ரெடி பண்ணுறதுங்க உங்களுக்கு தெளிவான முறையில் ரொம்ப சுலபமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இன்ஸ்டாட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இந்த இன்ஸ்டாட்டை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு இருக்கும். ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளாங்க் தொட்டுக்கோங்க. பிளாங்க் தொட்டு அது எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பிளாங்க் வச்சுக்கோங்க. நமக்கு இது பேனராக வரப்போகிறதில்ல, அதனால் இந்த பிளாங்கை வச்சுக்கோங்க. அது எந்த கலராக இருந்தாலும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃப்ளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை நீங்கள் பேனராக வைக்க போகிறீங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணால், நான் ஒரு டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நான் வச்சுருக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக நான் இந்த ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக கிராப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிராப் பண்ணுங்கள். கிராப் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டிங்கன்னா, அந்த கிராப் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 643 இன்ட்டு 167 அந்த அளவில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஜூம் கூட பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் அகைன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ளிப் ஆப்ஷன் போயிடுங்க. ஃப்ளிப் ஆப்ஷன் போயிட்டு உங்களோட ஃபோட்டோக்கள் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே கட் அவுட் பண்ணி வைக்கலாம். நான் கட் அவுட் பண்ணுறது எப்படின்னு வீடியோக்கள் நிறையா போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ நம்ம கட் அவுட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த ஃபோட்டோவை நான் எடுக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த ஃபோட்டோ நான் கட் அவுட் பண்ணி தான் இருக்குது இந்த இடத்துல. இந்த ஃபோட்டோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சின்னதாக்கி இந்த இடத்துல ரைட் சைடில், அதாவது லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. அதே மாதிரி மேலும் கீழும் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோவை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டபுள் சைடும் ஃபோட்டோ வரணும்னா அதே மாதிரி 2 பக்கமும் அதே ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை வேறு வேறு ஃபோட்டோ வச்சுக்கிறா இருந்தாலும் வச்சுக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். நான் சும்மா ஒரு டெமோவுக்காக தான் சொல்கிறேன். இந்த இடத்துல லெஃப்ட் ரைட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு நீங்கள் கம்பல்சரி கொஞ்சம் இடம் விட்டு வைங்க. அங்கே நம்ம ஜூம் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் உங்களோட சேனலோட பேரை எழுதிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், சும்மா சரண் தம்பி அப்படின்னு எழுதுகிறேன். சரண் தம்பி அப்படின்னு எழுதிக்கிறேன். சரண் தம்பி டெக்குன்னு கூட எழுதிக்கிறேன். இப்போ எழுதிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எழுத்துக்களையும் நீங்கள் ஜூம் குறைச்சி என்ன பண்ணுங்கள், சென்டரில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு நம்ம சேனலுக்கான ஒரு சூப்பரான பேனர் ரெடி ஆகிட்டு, இந்த பேனரை என்ன பண்ணலாம், எப்படி வைக்கலாங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த பேனர் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மேலே எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் மேலே எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி விளம்பரங்கள் ஓடி வரும். அப்போ இன்ட்டு கொடுத்து நீங்கள் ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யூடியூப் சேனல் இப்போ மாதிரி யூடியூப் சேனல் போயிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சுவிட்ச் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் தொட்டுக்கோங்க. தொட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எடிட் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த எடிட் சேனலுக்கு போயிடுங்க. எடிட் சேனலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேமராவை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்களா, க்ளோஸ் யுவர் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ண பேனர் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு, இந்த பேனரை நம்ம எடுத்துட்டு கீழே டன் கொடுங்க. டன் கொடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் வரும். என்னடா இப்படி வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்படி தான் வரும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக நடுவில் உள்ள பாக்ஸில் சென்டரில் கொண்டா வச்சு உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே எப்படி கரெக்டாக வைக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். மேலே சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோக்கள் மாறும் பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணின லோகோ வந்து இந்த இடத்துல வந்துட்டு, இதை வந்து நீங்கள் கம்பல்சரி எல்லோரும் ஒருத்தர் சேனல் வச்சுருக்கீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் பேனர் வச்சே ஆகணும். யூடியூப்போட ரூல்ஸ் அது. இதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோக்கள் ரெடி பண்ணி வைங்க. இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண் தம்பி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Thank you friends for watching my video. I hope you found all the content very useful.
Please subscribe for more videos and I appreciate your support.